டேய் என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க? உங்க அம்மா கிட்ட இதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்க? தேவையில்லாத விஷயம்டா, பெரிய சண்டையை உருவாக்கிடுவாமா, பாத்துக்கோ. யோ, என் மாமன் கிட்ட என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்க நீ? இல்ல புஷ்பா, எங்க என் தங்கச்சி வந்தா? தங்கச்சி இங்க வந்திருக்குன்னு சொல்றானே, அதை சும்மா பேசிட்டு இருந்தேன். என்னத்த பேசுன? சொல்லிட்டானே ஒண்ணு இல்லன்ட்டு. அப்புறம் ஏன் துருவி கேட்டுட்டு இருக்க இதையே? இல்ல நீங்க எல்லாம் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா என் புள்ள அமைதியா தான் இருக்கா. ஆமா, நீ என்னடா வீட்ல இருக்க? காலேஜுக்கு போல? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேலமா, அத்தை 4 நாளைக்கு இங்கதான் இருந்தாங்கன்ட்டு. அமைதியா தான் இருவேன். ஏன்டா இப்படி இருக்க? ஆடி புஷ்பா, இது என்னோட நைட்டி தான். என்னது இது உங்களோடதா? ஆமாமா, நீ உங்க அம்மா வீட்டு கிளம்பிட்ட. எல்லா வேலையும் நான் தானே பாத்துக்கணும். சேலை கட்டிட்டு எல்லா வேலையும் பாக்குறது எனக்கு கசன்னு இருந்துச்சு. அதான் நைட்டி போட்டுக்கிட்டேன். நீங்க சொல்றது என்னால நம்புற மாதிரியே தெரியலையே. என்ன தாண்டி பண்ணுங்கிற? சிசிடிவி கேமரா வீட்டுல வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு 4 நாளைக்கு ஊருக்கு அனுப்புன்னு தப்பா போச்சு. நைட்டு ஏன் பெட்ரூம்ல இருக்கு? சின்ன பிள்ளைங்க துணிமணி காயுதுன்னு கேள்வியா கேக்குற? அம்மா, இது அத்தையோட நைட்டி தான். கூட நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஏய் பரத், சும்மா நிடா. ஏன்டா அப்படி பண்ற? என்னோடதுடா. நீ சும்மா இருப்பையே. ஏன் நீ உன் மருமகளுக்கு பயப்படுற? மா, என் பொண்ணு என் பேர பிள்ளைங்களும் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன பயமா? இப்பதான் எல்லாம் புரியுது. இவ்வளவு நேரம் அம்மாவும் பையனும் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருந்தீங்க. என் புள்ள எல்லாத்தையும் சொல்லிருச்சு. ஏன் பையன் எல்லாருக்கும் பயந்துட்டு இருக்க? ஆமா, என் பொண்ணு வீட்டுக்கு வந்தாடி இப்ப என்னடின்னு கேப்பியா? அதை விட்டுட்டு இப்ப பம்பிட்டு இருக்க. சித்தனாவரு, இப்ப உனக்கு என்ன தெரியணும்? எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். ஊருக்கு போன அடுத்த நாளே என் பொண்ணு என் பேர பிள்ளைங்க என் வீட்டுக்கு வந்துச்சுங்க. வந்து 4 நாள் தங்கிட்டு நல்லா சாப்பிட்டு போனாங்க. அடுத்து என்ன ஒண்ணு இல்லையே? என்ன ஒண்ணு இல்ல? என்ன நான் ஊருக்கு போன சமயமா உங்க பொண்ணு இங்க வீட்டுக்கு வரணும்? என்ன அவசியம் இருக்கு? எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. வீடியோல வச்சிருந்த நகையெல்லாம் காமிங்க. ஏ கூர் கிட்டவளே, இதெல்லாம் என்னடி பேச்சு? உங்க அம்மா பாட்டுக்கு நான் இல்லாத நேரத்துல அவங்க பொண்ணுக்கு நகை நட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எங்களுக்கு என்ன இருக்கு? தெரிஞ்சு போச்சு. எனக்கும் அவளுக்கு சண்டை. நாங்க 2 பேரும் பேசிக்க மாட்டோம்ட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னு போனவ இல்லாத நேரத்துல எதுக்கு ஏன் வீட்டுக்கு வரணும்? ஒண்ணு அவங்க அம்மாட்ட இருந்து நகை நட்டு வாங்க வரணும், இல்ல எதையாவது உன் தொங்கச்சிக்கு காசு பணம் அள்ளி வீசி இருக்கணும். இல்லையா உங்க அப்பா அந்த சொத்துல ஒரு பங்கு அவ பேருக்கு எழுதி வைக்கிறதுக்காக வர சொல்லிருக்கலாம். இது மூல ஏதாவது நடந்திருக்காங்க தான் உன் தங்கச்சி இங்க வந்திருக்கா. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? தேவையில்லாத பேச்சு. உன் மனசுல என்ன தோணுதோ அதெல்லாமே பேசலாம்னு நினைக்கிறியா நீ? அப்ப எதுக்கு உங்க பொண்ணு நான் இல்லாத டைம்ல என் வீட்டுக்கு வரணும் சொல்லுங்க? இதுக்காக தானே வரணும். உங்களுக்குன்னு ஒரே பொண்ணு, போனதுக்கு அப்புறம் 2 மருமகள் ஒன்னும் செய்ய மாட்டா. சரி, நான் இருக்கும் போதே என் பொண்ணுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கலான்னு தானே நீங்க வர சொல்லிருக்கீங்க. ஆமாண்டி, அதான் உண்மை. இதுக்கு அப்படி கோவப்பட்டு பேசுற? மனசுல உள்ளதா அவ பேசுறா. அப்படி சொன்னா எல்லாம் உண்மையாயிருமா? சொல்லு பாப்போம். இல்லம்மா, அவ பாட்டுக்கு அவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. 4 நாள் ஸ்கூல் லீவ் விட்டது, தங்கச்சி வந்து தங்கினது தப்பா போச்சா இவளுக்கு? ஆமாயா, எனக்கு அப்படிதான் தெரியும். எல்லாம் ஒன்னால வந்தது பாரு. அவங்க அம்மாட்ட நீ தானே சொன்ன. நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்க. அத்தை எதுக்குடா வந்தா? இங்க இருந்து என் நகை நட்டு சொத்து பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வந்தவங்க அத்தை. சொல்லுடா. இல்ல அம்மாட்ட சொல்ற எல்லாத்தையும். நானும் என் பையனை சொன்னா எதுவும் நம்ப மாட்டா. ஆனா நீ சொன்னா அவன் சொல்றான் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லுவால. நீ சொல்ல பையே, என்னடா பேசிட்டு இருக்க? அதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் அப்பயே ஏத்தி விடுறியா நீ? ஏன் இப்படி பயப்படுற? அம்மா கிட்ட தைரியமா பேசுனா நானும் சொல்றேன். எல்லாம் ஒன்னால வந்ததுடா. மாணிக்கம், எதுக்குடா புள்ளை அடிக்கிற? அவன் என்ன தப்பு பண்ணா? என்னப்பா பண்ணேன்? கிட்ட தைரியமா பேச போய் நானும் எடுத்து சொன்னேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்காம அடிக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த நைட்டினாலதான் எல்லாம் சண்டை வருது. தூர வீசு. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிக்க கூடாதும்பாங்க. ஏன்டா இப்படி அவன் போய் அடிக்கிற? அவன் என்ன தப்பு பண்ணா? எல்லாம் உங்களாலதான். ஐயா, இன்னொரு தடவை என் புள்ள மேல கைய வச்ச உன் கைய வெட்டி பிடியும் பாத்துக்கோ. நீ வாய முறி. அதனாலதான் இம்புட்டு சண்டையும் இல்ல. நான் பாட்டு கடை கிளம்பி இருப்பேன். உடனே அடிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்படி பண்ணிட்டு இருக்க. வந்தது வராதுமா குடும்பத்துல சண்டையை முட்டிவிடுதான் அவன் வேலையா போச்சா? சொல்லுடி. இல்ல உங்க அம்மா ஏவி விட்டாளா அங்க போய் இப்படி பேசு அப்படி பேசுன்ட்டு? எதுக்கு அவங்கள இழுக்கிறீங்க? இப்படி நீங்க சொல்லி சொல்லிதான் எனக்கு என் அம்மாக்கு சண்டையே வருது. எங்க அம்மா என் கூட பேச கூட மாட்டேங்குது. அதனாலதான் நானே ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். எதுக்கு எங்க அம்மா இழுக்கிறீங்க? போத நிப்பாட்டு. படிப்பெல்லாம் இப்பெல்லாம் வேவாது சரியா? நீ என் வீட்டுக்காரையும் பாக்குறதுக்கு என் பொண்ணு ஆசையா வீட்டுக்கு வரக்கூடாதா? சொல்லுடி. இல்லாத டைம்ல ஏன் வரணும் உங்க பொண்ணு? அம்மா அதையே பேசிட்டு இருக்காதா? வந்தேன்னா உனக்கு தான் சப்புன்னு அரபிலுவாமா. எனக்கு அறையா ஐயா அடி பாக்கலாம். போது நிப்பாட்டுப்பா. என்ன பேசுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா. அதோட சேர்ந்து நீ அப்படி சண்டை போட்டு பேசிட்டு இருக்க. உன் தராதரத்தை நீயே இப்ப குறைச்சுக்கிற. நல்லா வேலை பாக்குறீங்க. எனக்கு என் வீட்டுக்காருக்கு கோத்து விட்டு எங்க 2 பேர்த்தே பேச விடாம பண்ணுவீங்க. உங்க பொண்ணு ஊருக்கு போறப்ப இதான் சொல்லி கொடுத்துச்சா அவங்க கிட்ட? எனக்கு அன்னைக்கு சண்டையை முட்டிவிடு 2 பேர் பேசிக்க மாட்டாங்க, அப்ப நீ நிம்மதியா இருக்கலான்ட்டு. போது நிப்பாட்டு. அவளுக்கு அதான் வேலையா? வாய்க்கு வந்தாலும் நீ பேசினா எல்லாமே சரியாயிருமா? எதுக்கு அவளை இழுக்கிற? அவன் என்ன பண்ணா? 4 நாளைக்கு வந்து தங்கினது தப்பா போச்சு. அப்ப எங்க அம்மா காரணம் காட்டி சொன்னீங்களே, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? உண்மை சரியாயிருமா? உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியும், உங்க பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். வந்து விட்டேன்னா அவ்வளவுதாண்டி. வாய மூடு. பேசிட்டு இருக்காங்களே, கொஞ்சமா தனிச்சு பேசுறியா? பாட்டுக்கு பேசிட்டே போற. கேட்க ஆளில நினைச்சுக்கிட்டியா? அவங்க மூத்த பையன், நான் இருக்கேன். எதுவும் வந்தாலும் நான் கேட்பேன். ஆமா ஆமா, மூத்த பையனா? மூத்த பையன் உன்னாடி நல்லபடியா சந்தோஷமா வாழ தெரியல. இதுல அம்மாக்கு மூத்த பையன் சொல்லிட்டு என்ன பெருமை வந்தாடுது உனக்கு? மேலும் மேலும் எனக்கு கோவத்தை தான் உண்டாக்கிட்டு இருக்க. வரவிட்டேன் 32 பல்ல கொட்டி போயிடும். அப்புறம் பொக்கவாய் கிளவி மாதிரிதான் அலையணும் நீ. ஆமா ஆமா, இவர் அடிப்பானா? அடிக்கடிக்க நான் கண்ணத்தை காமிச்சிட்டே இருப்பானா?
நான் எங்க அம்மா வீட்ல இருந்தப்ப கூட உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாம பூசி மொழிவிட்டில பாத்துக்கிறையா? நானும் பாத்துக்கிறேன். அம்மா அந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றவ உங்க அம்மாவும் அப்பா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமா மறைக்க ஆரம்பிச்சிட்டீல என்கிட்ட. பாத்துக்கிறையா? நானும் பாத்துக்கிறேன். நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே மாதிரி நான் நடந்துக்க போறேன். இனிமே பாரு, இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். ஏய் நீ எதுவும் கோவப்பட்டு பேசாதப்பா. மனசுல உள்ள கோபத்தை வெளிக்காமிச்சு பேசிட்டா நீயும் பேசுனீனா பெரிய சண்டை தான் வரும். இப்படி பேசிட்டு இருக்கா பாத்தியா? விடுப்பா, பாத்துக்கலாம். நீ முத கடைக்கு கிளம்புப்பா, இங்க இருக்க வேணாம். நான் இங்க இல்லனா உங்களை தான் வம்பு கட்டி தேவையில்லாம பேசுவாவ. அம்மா பேச பேச பையன் அப்படியே ஒத்து ஊதுறாரு. சரி விடுப்பா, இதுக்கு மேல எதுவும் பேசாத. முத கடைக்கு கிளம்பு போ. இல்லம்மா. கடைக்கு கிளம்புப்பா, போப்பா. சரிம்மா, நான் கிளம்புறேன். மத்தபடி அவ உங்ககிட்ட வம்புலுக்கிற மாதிரி பேசினானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி சரி. இப்போ நான் கடைக்கு கிளம்புறேன். நான் போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட ஏதாவது வம்புலுக்கிற மாதிரி பேசுனேன், அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். பாத்துக்கோ. இப்ப மட்டும் நான் மனுஷனாவா இருக்க? மிருகமா தான் இருக்க. டேய் பரத், இந்த பேசாதீங்க. டேய் சாரிடா, கோவத்துல ஏதோ அப்பா அடிச்சிட்டேன், மன்னிச்சிடுறா அப்பாவை. நீங்க பேச வேணாம்ப்பா, போங்கப்பா. பேரண்டா பேசிக்கிறேன், நீ போப்பா. டேய் பரத், போங்கப்பா. சரி, அப்புறம் வந்து உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். அப்பா அடிச்சு வலிக்குதா? ஒத்துறதை கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாடா பரத்தே, அம்மா கிட்ட வா. உங்க அம்மா கூப்பிடறால, போ என்னன்னு கேளு. உங்ககிட்ட பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு சண்டைக்கு தான் வருவா. இங்க வாடா. என்னம்மா? ஒத்தரம் கொடுக்கட்டுமா அம்மா? தையம் தைச்சு விட்டுமா? வேண்டாம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாத்திரை போட்டீங்கன்னா சரியாயிரும். மாத்திரை போறியா? அப்பா வேகமா அடிச்சுட்டு போனாரு, அடிச்சு ஒரு கண்ணை வீங்கி இருக்க மாதிரி தெரியுது. அம்மா மருந்து தயாரிச்சுட்டு வரேன், போட்டுக்கோ, சரியாயிரும். என்னமோ போட்டுட்டு வா போ. உங்க அப்பே மரியாதா, நீயும் ஏன் மேல கோப்பிட்டு? நீ ஒருத்தன் தானே என்கிட்ட உண்மையை சொன்ன, மத்தபடி நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் என்கிட்ட மறைச்சாங்க. அட போமா நீ. இதனாலதான் நானே திட்டு வாங்குறேன், அடி வாங்குறேன். இப்பதான் தோணுது எனக்கு, ஏன்டா நம்ம வாயை விட்டு சொன்னோன்னு. நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தா எனக்கு அடி விழுந்திருக்காது, இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காதுல்ல. அப்ப கூட உன்னோட இதான் யோசிக்கிற. அம்மாக்கு தெரியணுமே நான் இல்லாத டைம்ல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அம்மாக்கு தெரியணுமேன்னு யோசிக்கல நீ. போமா, இதாவது பேசணுமேனு பேசுவேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஒழுங்கா காலேஜ் போயிருக்கலாம். காலேஜ் விட்டுட்டு எங்கடா போன? எங்கேயும் போல, விடு என்னைய. டேய் நில்லுடா. இனி நிம்மதியா இருக்க விடுமா. நானே என் வாய்க்கு சூனி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே மனசு உங்களுக்கு குளு குளு குளுன்னு இருக்குமே, குற்றால அருவியில் அப்படியே குளிச்ச மாதிரி இருக்குமே உங்களுக்கு. இதெல்லாம் வேணும்னே பேசுற நீ, இதெல்லாம் வேணும்னே பேசுற நீ, பாத்துக்கோ. அதான் நானும் நல்லா பாக்குறேன். நீ என் வீட்டுக்காரர் என்கிட்ட கோவப்பட்டு பேசுறாரு, புள்ளையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் உங்க கையில எழுத்துட்டீங்களே. நான் கேட்டேன் உங்களுக்கு நல்லா மனசு குளு குளுன்னு இருக்கான்ட்டு. நான் எதுவும் பேச விரும்பல. செய்தியாளர் சொல்லிட்டு போறாங்க, நான் எதுவும் பேச விரும்பவில்லை, என் ரூமுக்கு போகிறேன், நன்றி வணக்கம்ட்டு. என்னத்த சொல்றது, எல்லாம் மாமியார் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, கவனிச்சு தானே ஆகணும். இல்லைன்னா சொட்ட மண்ட தலையன் என் புருஷன் கடை சும்மா விட்டுருவானா என்னைய? மொத்தம் என் நாத்த நாறு அமலா எதுக்கு இங்க வந்தாலும் தெரிய மாட்டேங்குது. வீட்டுல இந்த மாமியார் கேள்வி இல்லாதப்ப மாமனாருக்கு நான் தனியா விசாரிச்சுக்கிறேன். அது கூட என் பக்கம் கொஞ்சம் நியாயமா இருப்பாரு. ஆனா அவரை நம்பிடலாம், ஆனா இந்த மாமியார் கிளவிய என்னைக்கு நம்ப கூடாது. போய் என் பிள்ளைய பாக்குறேன், அவன் என்கிட்ட உண்மையை சொல்லி அவங்க அப்பங்கிட்ட அடி வாங்கி கிடக்குறான். கண்ணை வேற ஒரு பக்கம் பழுத்து கிடக்கு. ஏதாவது மருந்து போடதான் சரியாகும். பரத்து தம்பி, என் ஒரே புள்ள பரத்து, இதோ வரேன்டா. அம்மா உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். பேர பிள்ளைங்க இல்லாத சமயத்துலதான் நமக்கு பிடிச்சதை நம்ம பார்க்க முடியும், இல்லைன்னா அதுங்க பார்க்கவே விடாதுங்க. மருமகக்காரி வர டைம் தானே இது, நான் போய் வீட்டுல குடிச்சு வரேன்னு சொன்னா. அப்பயே பேராண்டி, நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன ஆளை காணமேன்ட்டு. வந்தது கூட தெரியாம நீங்க டிவியை பாத்துட்டு இருக்கீங்க. பேராண்டி, அது யாரு? நான் கடை கிளம்புறேமா. சரிப்பா, போயிட்டு வா. ஏன்னா கண்ணாடி போட்டு கண்ணு தரலையா உங்களுக்கு? வந்து போனப்ப புடவை கட்டிட்டு போன, இப்ப வரப்ப சுடிதாரோட வர. சுடிதார்லாம் போடக்கூடாதா? நீ முன்ன பின்ன போட்டது இல்லையா, அதுக்கு தான் கேட்டேன். ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போய் மாடனா மாறிட்டேன்னு நினைச்சேன். சுடிதார் போறதா மாடனா மாறுற மாதிரி தெரியுதாக்கும். உங்க அம்மா எது புதுசா எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதனால போட்டுட்டு இருக்க. உனக்கு என்னப்பா? 2 பேர் வாங்க உள்ளார போலாம். உங்க அப்பைக்கு வேற வேலையே கிடையாது, ஏதாவது வம்பளுத்துட்டே இருப்பாங்க. ஏன் அவன் மகன் இருக்கும் போது பேச வேண்டியதானே? அப்பெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து என்கிட்ட பேச வந்துட்டாங்க. 2 பேரும் ஸ்கூலுக்கு போனோம்ல, வாங்க. உங்க அம்மா என்ன சிலிப்பு சிலிப்பிட்டு போறா? இப்ப நான் என்ன கேட்டு போட்டேன்? உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பேராண்டி, என்ன பையே? உங்க அம்மாச்சி வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் தான் தூக்கிட்டு போனீங்க, வரும்போது ஒரு பையோட தான் வரீங்க. ஏன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்றது? உங்க அம்மாச்சி எதுவும் உங்களுக்கு எதுவும் வாங்கி தரலையா? ட்ரெஸ், உங்க அம்மாக்கு பட்டு சேலை அப்படி இப்படின்னு தெரியல. உங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆக போறது கிடையாது. உங்ககிட்ட பேசி ஒன்றும் ஆகாது. உங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பா. அப்ப ஏதாவது கேள்வி கேட்கும், தெரியலன்னு பதில் சொல்லுன்ட்டு என் பேரண்டே கேட்கிறேன். சொல்லு தங்க, உங்க அம்மாச்சி ஊர்ல என்ன செஞ்சு கொடுத்தாங்க? உங்க தாத்தா எப்படி இருக்காரு? எங்க போனீங்க? உங்க தாத்தா உங்க மாமாலாம் எதுவும் காசு கொடுத்தாங்களா? அம்மாச்சி எதுவும் கறி எடுத்து சமைச்சாங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இரு பையே, அம்மாவை கேட்டு வந்து சொல்றேன். டேய் ஈடா. என்ன பையே? நான் உங்ககிட்ட கேட்டா உங்க அம்மாட்ட கேக்குறேங்கிற? எனக்கு தெரியாதே. அண்ணே, நீ உள்ளார போனே, உனக்கு என்ன? இப்பதான் ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கோம், கலப்பா இருக்காதா எங்களுக்கு? 1008 கேள்வி கேட்குற. தாத்தா என்ன செஞ்சாரு? உங்க அம்மாச்சி என்ன செஞ்சாங்க? என்ன பணம் கொடுத்தாங்களா இல்லையா? எங்க வெளியே போனீங்கன்ட்டு? அம்மாடி ஆத்தாடி, நான் எதுவும் கேட்கலப்பா, வாயை மூடிக்கிறேன். அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது கேள்வி கேட்டே இருந்தா அவ்வளோதான், அப்பாட்ட மாட்டிட்டுறேன், பாத்துக்கோ. பி கேர்ஃபுல்.
சரி பையே, நானும் உள்ளார போறேன். நீ உள்ளார போ, எங்க வேணா போ, நான் எதுவும் கேட்கலப்பா. கை மூட்டை ஆனா பெருசா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா நல்லா வெயிட்டா இருக்கே. அப்படின்னா அங்க அம்மா ஊர்ல இருந்து கொடுத்து விட்டுருப்பாங்க. ஏதாவது பணமா இருக்குமா, இல்ல நகை நட்டா இருக்குமா, அப்படின்னா துணிமணியா இருக்குமா, இல்லைன்னா என் மரும ஊர்ல இருந்து சேலதான் வாங்கிட்டு வந்திருக்காளோ. என்னதான் இருக்குன்னு தெரியலையே. பேகை வேற எங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஓபன் பண்ணி பாத்துருவோமா? அப்படி அந்த பேகுக்குள்ளார என்னதான் இருக்குன்னு பாப்போம். அதான் எல்லாரும் உள்ளார போயிடுச்சுங்களே. நீ எப்ப வந்த? எடுத்து வந்த பைய ஓபன் பண்ணி பார்க்கணும், என்ன இருக்கு ஏது இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நீங்களே. அப்பயே வந்துட்டேன். இல்லம்மா, உங்க அம்மா வீட்டுக்கு எதுவும் போயிட்டு வந்திருக்கீல, சரி எனக்காக எதுவும் புடவை கிடவை எதுவும் எடுத்து வந்திருக்கியா, அதுக்காக பார்க்க தான் நானும் பார்க்கலான்னு இருந்தேன். அது புடவையா? எதுவும் எடுத்துட்டு வரல. ஏன் இப்படி சொல்ற? உங்க அம்மா எனக்காக எதுவும் கொடுத்து இல்லையா? எனக்கே நிறைய வேலை இருக்கு. போட்டுக்கிட்ட பழைய துணிமணிலாம் மிஷின்ல போனோம், நான் போய் போட்டுட்டு வரேன். என்னது, அங்க போட்டுட்டு வந்த துணியை மிஷின்ல போடணுமா? இந்த பையில எடுத்து வந்திருக்கிறது புது துணிமணி இல்லையா? இல்ல, நாங்க அங்க அம்மா வீட்டுல போட்ட துணியை தான் மூட்டை கட்டி எடுத்து வந்திருக்கோம். துவைக்காத துணியை போய் அம்மா வீட்டுல இருந்து எடுத்து வந்திருக்காளா இவ? அதை விட்டுட்டு நான் ஏதோ புது துணிமை தான் எடுத்து வந்திருக்கான்னு நினைச்சு ஆராய்ச்சி பண்ண பார்த்தேனே. போச்சா? இப்படி இருப்பாளாக்கும். ஏன் அங்க வாஷிங் மிஷின் கிடையாதா, இல்ல தண்ணி தான் வரலையா? இங்க துணி எடுத்து வந்து போட்டு துவைக்கிறா. என்னமோ பண்ணட்டும். இதே சம்மந்தி தான் நமக்கு புடவை கொடுத்துருன்னு நினைச்சா, அதெல்லாம் இல்ல, எல்லாம் மூட்டையில கட்டிட்டு வந்தா பழைய துணிமணி. ஆனா நம்ம அந்த காலத்துல அம்மா வீட்டுக்கு போறப்ப ஒரு மூட்டை எடுத்துட்டு போனா 2 மூட்டையா துணிமணி எடுத்துட்டு வருவோம், இல்ல புது துணியா எடுத்துட்டு வருவோம். இவ என்னன்னா சரியான கஞ்ச பிசினாரி மருமவ. என்ன இழிப்பு, வாங்க உள்ளார வேலை இருக்கு. ஆமா, வேலை நிறைய கிடக்கல. இந்தா வரேன். நமக்குன்னு வாட்சி மருமக இப்படியா இருக்கணும்?